எம்ஜிஆருக்கு பிறகு அப்படியான ஒரு பெரிய அளவிலான ஒரு அதிசயம்லாம் இங்க நடக்கவே இல்ல. நிறைய பேர் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். எம்ஜிஆருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இருந்தது. விஜயை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவருக்கு பெரிய முன் முன் அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. அவர் கொள்கை ரீதியாக சில விஷயங்கள சொல்வதாக அவர் சொல்லுகிறார். அவருக்குன்னு ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்குங்கிறது எதார்த்தமான ஒரு விஷயம். அதுபோக பெரும்பாலும் அவர் குறிவைப்பதுங்கிறது அதிமுகவுடைய வாக்குகளை தான். அது விஜய் மட்டும் இல்ல, ஈவன் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், பிஜேபி கூட அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறது. ஏன்னா இப்ப நீங்க கலைஞர் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் வெற்றின்னு உருவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது ரஜினி உட்பட பலராலும். ஆனா திமுக ஸ்டாலினுடைய தலைமை ஏற்றதுக்கு பிறகு அது ஒரு வலுவாக மாறிவிட்டது. தொடர் வெற்றிகளை பெற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு பிறகு தொடர் தோல்விகள். இன்னொரு பக்கம் நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. சசிகலா போயிட்டாங்க, டிடிவி தினகரன் கடைசியா செங்கோட்டையன் வரைக்கும் போயிட்டாரு. பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்கிறது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி இருக்குன்னா, அதிமுக அதிருப்தியான ஒருத்தர் பிஜேபி தலைமை சந்திக்கிறது அப்படிங்கிறது முரண்பானது. இன்னைக்கு மதிமுக பிரச்சனை இருக்குது. மல்லை சத்யா வெளியில போயிட்டாருன்னா, அவர் ஸ்டாலின் கூப்பிட்டு மல்லை சத்யாவை சந்திச்சாருன்னா அது கண்டிப்பாக விமர்சனத்துக்குள்ளாகும் இல்லையா? ஆனா பாஜக அதை பண்ணது, அதிமுக ஒரு சின்ன எதிர்ப்பு குரல் கூட இல்லை. இப்ப அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பட்ட ஒரு கட்சியாக அதிமுக மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப அதிமுக இவ்வளவு பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பட்டார்த்தமாக தெரிந்த ஒரு வெளிப்படையான தெரிந்த ரகசியங்கிறப்ப அந்த அதிமுக வாக்கை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருடைய நோக்கமாக இருக்குது. அதனாலதான் விஜய் திமுகவை மட்டுமே எதிர்ப்பது அப்படிங்கிறப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் தனக்கு வரும். அப்ப எம்ஜிஆர் இப்ப இவ்வளவு நாள் எம்ஜிஆர் முன்னெடுத்தாதவர் கடந்த மாநாடு இந்த மாநாட்டில் எம்ஜிஆர் முன்னெடுத்ததுக்கான அதிமுக வாக்களை தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கறது அண்ணா வச்சிருக்காரு. அப்ப திமுக வாக்குகளும் கேப்சர் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணாரு. அண்ணா எம்ஜிஆர்ல அண்ணா எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே அதை இன்னும் நாம் தமிழர் கட்சி கூட அண்ணா தமிழ் பேசக்கூடிய ஜாதிங்கிற அடிப்படையில் ஏத்துக்குவாங்க. அதெல்லாம் பிரச்சனை ஆனா அண்ணா ஒரு திராவிட இயக்கத்துடைய மூலவர் எல்லாருமே ஏத்துக்கிறதுங்கிறது வேற. எம்ஜிஆர் இப்ப திமுகவுடைய ஐக்கான வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலை ஏடிஎம்கேல இருந்து இவர் எடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா சினிமால எம்ஜிஆர் வந்தாருங்கிற முன்னுதாரணத்தோட அடிப்படையில் எடுத்துக்கிறார். அப்ப அதிமுகவுடைய வாக்குகளை முதன்மையாக குறிவைப்பது, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் பெரும்பாலான அளவுக்கு விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப இந்த 2 வாக்குகளை நம்பிதான் அவர் களத்துல விஜய் இறங்குகிறார். அதுல அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற்றார்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இருப்பார். நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை பெற்றாலும் பெரிய சக்தியாக இருக்க மாட்டார். அதிமுக வாக்குகள் கணிசமான அளவுக்கு போறப்பதான் அவர் பெரிய சக்தியாக மாறுவார். அது எந்த அளவுக்கு அதிமுக பலவீனமாகிறது, அதிமுக எவ்வளவு தூரம் தன்னுடைய வாக்களை இழக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் நமக்கு புலப்படும்.